அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ல்டு லைன் டே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேர்ல்டு லைன் டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் 10. அடுத்தது ப்ராஜெக்ட் லைன் வாஸ் லான்ச்டு இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2020. ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கு. சிங்கங்களுடைய தினம் ஆகஸ்ட் 10. ப்ராஜெக்ட் லைன் வந்து 2020 நம்ம ஆகஸ்ட் 15 2020 வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது த சிஎம் தாய்மானவர் ஸ்கீம் வாஸ் லான்ச் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்வரோட அந்த தாய்மானவர் திட்டம் நம்ம பார்க்குறோம். 70 வயசுக்கு மேல தனியாக இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாதத்தோட 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வீடுகளுக்கே வந்து இந்த ரேஷன் பொருட்களை வழங்குறாங்க. இந்த திட்டம் எப்ப தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 12 ஆகஸ்ட் 2025. சரியா? அடுத்தது the proposal to remove the judges of Supreme Court and High Court can only be introduced in Lok Sabha. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நீக்கும் திட்டத்தை மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஓகே, ப்ரொபோசல் டு ரிமூவ் த ஜட்ஜஸ் அப்படின்னாலே போத் லோக்சபா ராஜ்யசபா, லோக்சபாலையும் கொண்டு வர முடியும், ராஜ்யசபாலையும் கொண்டு வர முடியும். இட் மஸ்ட் பி சப்போர்ட்டட் பை அட்லீஸ்ட் 50 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. ஓகேவா? லோக்சபானா 100 மெம்பர்ஸ் வரணும், ராஜ்யசபானா 50 மெம்பர்ஸ் வரணும். சரியா? அடுத்தது த ஸ்பீக்கர் மஸ்ட் அக்செப்ட் சச் ப்ரொபோசல் அண்ட் சென்ட் இட் டு 3 மெம்பர் கமிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே தப்பு தான். த ஸ்பீக்கர் மஸ்ட் அக்செப்ட்லாம் கிடையாது. ஹி மே அக்செப்ட் அண்ட் ஹி மே ரிஜெக்ட் இட். அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாம ரிஜெக்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே 1968 வந்து ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. நீதிபதிகள் விசாரணை சட்டத்துல ஒரு நோட்டீஸ் இருக்கு அப்படின்னா அது லோக்சபாலையும் கொண்டு வரலாம், ராஜ்யசபாலையும் கொண்டு வரலாம். சரியா? லோக்சபானா 100 பேரோட சப்போர்ட், ராஜ்யசபானா 50 பேரோட சப்போர்ட். அடுத்தது பிரிசைடிங் ஆஃபீஸருக்கு போகும். இந்த இடத்துல ஸ்பீக்கர்னு எழுதுறேன் நான், ஆனா பிரிசைடிங் ஆஃபீஸருக்கு போகும். இவர் என்ன பண்ணலாம், அக்செப்டும் பண்ணலாம், ரிஜெக்டும் பண்ணலாம். ரிஜெக்ட் பண்ணா அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா அவர் வந்து ஒரு 3 மெம்பர் கமிட்டிக்கு அனுப்புவார். அந்த 3 மெம்பர் கமிட்டில யாரெல்லாம் இருப்பாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க. அடுத்தது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஒரு ஹை கோர்ட். அடுத்தது வந்து ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட் வந்து இருப்பாரு. இவங்களும் வந்து அந்த நீதிபதி குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 2/3 மெஜாரிட்டியில பாஸ் பண்ணி பிரசிடென்ட்டை வச்சு ரிமூவ் பண்ணிடுவாங்க. சரியா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா லோக்சபால மட்டும் தான் கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. லோக்சபான்னு கொடுத்து இங்க 50 பேர்னு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸ்பீக்கர் மஸ்ட் அக்செப்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கட்டாயம் அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இதுவும் தப்பு. இப்ப 3மே தப்பு. ஆல் ஆர் இன்கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் வாஸ் லான்ச்ட் இன் 2021 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். இட் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுவுமே கரெக்ட் தான். 2021 இந்த திட்டம் வந்திருக்கும். மின்னணு அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுது. இந்த திட்டத்துக்கு கீழே 76,000 கோடி வந்து செலவு பண்ணி நமக்கு வந்து செமிகண்டக்டர் ஆலைகளை கொண்டு வர போறாங்க. அதன் அடிப்படையில நேத்து கேபினெட்ல பாத்தீங்கன்னா ஒடிசால ஒரு 2 ஆலைகளுக்கான அப்ரூவல், 2 செமிகண்டக்டர் பிளான்ட்டுக்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஆந்திரால ஒரு பிளான்ட் வரப்போகுது. அடுத்தது பஞ்சாப்ல ஒரு பிளான்ட் வரப்போகுது. சரியா? செமிகண்டக்டர் பிளான்ட்ஸ் மொத்தம் 4 பிளான்ட்டுக்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கு. லாஸ்டா இந்தியா ப்ரொடியூஸ்ட் 239.3 மில்லியன் டன்ஸ் ஆஃப் மில்க் இந்த இயர் 2023-24 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2023-24 ஆண்டில் இந்தியா 239.3 மில்லியன் டன் பால் உற்பத்தி செய்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். உத்தரப்பிரதேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர் இன் இந்தியா ஃபாலோட் பை ராஜஸ்தான். இந்தியாவோட மிகப்பெரிய பால் உற்பத்தியாளர் யார் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் தான். அதுக்கப்புறம் தான் யார் வரா, ராஜஸ்தான். சரியா? அதை அப்படியே மாத்தி கன்ஃபியூஸ் பண்ணிக்கோ நம்ம. சரியா? ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேசம், அப்புறம் தான் ராஜஸ்தான். சரியா? ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.